இந்த செங்கோல்ங்கிறது இது ஏதோ சோழ மன்னர்களுக்கு மட்டும் உரியதல்ல, தர்ம தண்டம் அது. இந்த நாட்டில் மன்னர்களுக்கு மதிப்பில்லை, பலசாலிகளுக்கு மதிப்பில்லை, அறிவாளிகளுக்கு மதிப்பில்லை. இந்த நாட்டில் மதிப்பு தர்மத்திற்குத்தான் மதிப்பு. முதல் பிரதானம் தர்மம் தான், சனாதன தர்மம் தான், தர்மத்தின் ஆட்சி, தர்மத்தின் சின்னம் தான் செங்கோல். இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டிலே மிக தெளிவாக நம்முடைய கிரந்த மொழியில் எழுதுறான். கிரந்தம்னா என்ன? தமிழ், வடமொழி இதெல்லாம் கலந்துருக்கும். தேவநாகரி ஸ்கிரிப்ட் வேற, அந்த லிபி வேற. இது கிரந்தம்ங்கிறது நாடு முழுக்க தெரியும், படிச்சுக்கலாம், நாடு முழுக்க படிக்கலாம். எழுத்து ஒரே மொழிக்கு 2 எழுத்து இருந்திருக்கு. கிரந்தத்திலையும் எழுதியிருப்பான், தேவநாகரிலையும் எழுதியிருப்பான், தமிழுடைய அந்த வட்டெழுத்து முறையிலையும் எழுதியிருப்பான். இது முழுக்க கிரந்தத்தில் இந்த எழுத்துக்கள் இருக்கிறது. தமிழிலும் இருக்கிறது, தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து இருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னாங்க? பிராமணன் கைபர்போலன் கணவாய் வழியாக ஆரியன் அவன் வந்துட்டான், வேதங்களை கொண்டு வந்து திணிச்சிட்டான், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. அதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் மிக தெளிவாக சொல்லுது. பல அந்தணர்களுடைய பெயர், சிவாச்சாரியாருடைய பெயர் அதெல்லாம் அதில் வருது. அமைச்சர்களா, ஊர் நிர்வாகிகளா, வரி வசூலிப்பவர்களாக, படை தளபதிகளாக, கோவில் நிர்வாகம் செய்பவர்களாக எல்லா சமூகத்தவரும் இருந்திருக்கிறார்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருந்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில். இதெல்லாம் ஆனைமங்கலம் செப்பேட்டில் வருது. இந்த மாயையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இந்த செப்பேடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கணும்? கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கணும். ஏன் தெரியுமா? முதல்ல அவர் ஓலையில் எழுதி வச்சிருந்தார். ராஜராஜ சோழன் அவருடைய காலத்தில் ஸ்ரீவிஜய நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சூளாமணிவர்மனுக்கு விகாரம் கட்டுவதற்கு அரசாணை கெசட் அது ஓலையில் எழுதி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்தபோது அங்கே அவருடைய சூளாமணிவர்மனுடைய மகன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அவர் அப்போ மறுபடியும் எங்களுக்கு இதை புதுப்பிச்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் என்னெல்லாம் அதில் அந்த ஓலையில் எழுதி அப்போ அந்த அந்த டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு எல்லாம் இருந்திருக்குது. எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பராமரித்து வச்சுருக்கிறாங்க. மறுபடியும் அதை எடுத்து செப்பு பட்டயம் செய்து கொடுக்குறாங்க. செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னை வரைக்கும் 1000 வருஷம் ஆகியும் அழியாமல் இன்னை வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செப்பு பட்டயம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நம்ம நாட்டிலிருந்து புத்தூர் நடராஜர் அவரை சிங்கப்பூருக்கு கடத்திட்டு போயிட்டான். இங்கிருந்து இது சிலை திருடர்கள், இந்த அரிய வகை கலை பொக்கிஷங்கள் இதையெல்லாம் நிறைய வெளிநாட்டுக்கு திருடி கொண்டு போய் வச்சுருக்கிறான். அவன் அங்கங்கே மியூசியத்தில் வச்சுருப்பான், சில இடத்துல லைப்ரரியில் வச்சுருப்பான். இன்னும் வேள்விக்குடி செப்பேடெல்லாம் இருக்குது இல்லைங்களா? வேள்விக்குடி செப்பேடெல்லாம் இன்னும் லண்டன் மியூசியத்தில் இருக்குது. இது மியூசியம் கிடையாது, இது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நூலகத்தில் இருந்ததுனால இதை திருப்பி அவங்க இப்போ இந்த டச்சுக்காரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நெதர்லாந்து கவர்மெண்ட் அதை திருப்பி கொடுக்குறான். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக வெறும் 8 தொன்மை சின்னங்கள் மட்டும்தான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலம், ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலம், குஜராத் ஆட்சி காலம், தேவகவுடா ஆட்சி காலம், இந்த ஆட்சி காலத்தில் வெறும் 8 பொருட்கள் தான் மீட்டு கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி வருகை தந்த பிறகுதான் இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட நம்முடைய வரலாற்று சின்னங்கள், நம்முடைய கலை பொக்கிஷங்கள் வெளிநாடுகளிலே இருந்து இன்னைக்கு வந்திருக்குது. அதில் கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக நம்முடைய பிரதமர் நெதர்லாந்து சென்ற பொழுது அந்த நிர்வாகம் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிருக்குது. இப்போ அது டெல்லிக்கு அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அது வரப்போகுது. இது எப்பேற்பட்ட பெருமை, இது எப்பேற்பட்ட விஷயம், நமக்கு எவ்வளோ பெரிய ஆவணம். இந்த ஆவணத்தை இப்படி கொண்டு வந்திருக்காங்களே, இதை பற்றி இங்கே இருக்கிற நம்முடைய அரசியல் கட்சிகள் இவனுக்கு பிடிக்கவே இல்லைங்க. என்னங்க செங்கோல் இதுக்கிட்ட இருந்தாலும் கொண்டு அங்கே வச்சுருக்காங்கிறான். ஜவஹர்லால் நேரு அவருக்கு செங்கோல்னால் என்னன்னு தெரியாது, இது ஏதோ வாக்கிங் ஸ்டிக்கு கொண்டு போய் வச்சுருன்ட்டா. இந்த செங்கோலை பற்றி என்னங்க
வளையாத செங்கோல் வளைந்தது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இல்லையா, கண்ணகி நீதி கேட்ட போது. இந்த செங்கோல்ங்கிறது இது ஏதோ சோழ மன்னர்களுக்கு மட்டும் உரியதல்ல, தர்ம தண்டம். அது இந்த நாட்டில் மன்னர்களுக்கு மதிப்பில்லை, பலசாலிகளுக்கு மதிப்பில்லை, அறிவாளிகளுக்கு மதிப்பில்லை. இந்த நாட்டில் மதிப்பு தர்மத்திற்குத்தான் மதிப்பு. முதல் பிரதானம் தர்மம் தான், சனாதன தர்மம் தான், தர்மத்தின் ஆட்சி, தர்மத்தின் சின்னம் தான் செங்கோல். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சிறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க. கோன் அரசு, அரசனுடைய சின்னம் என்ன? மணிமுடி, செங்கோல் இல்லைங்களா, வெண்கொற்றம். இந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த ஆனைமங்கலம் செப்பேடு, அதில் ஒரு முத்திரை இருக்கு பாருங்க, அதில் இருக்குது புலி சின்னம், அதுலேயே பாண்டிய மன்னனுடைய மீன் சின்னம், வில் இருக்குது, மேலே வெண்சாமரம் இருக்குது, வெண்கொற்றம் இருக்குது, குத்து விளக்கு இருக்குது. சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்குது. என்னங்க, மன்னர்களில் மகுடங்களில் மன்னர்களை ஒரு மகுடமாக நினைத்தால் அந்த மகுடத்தில் ஒளி வீசும் சின்னமாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழஸ்ய. சோழனை என்னன்னு கூப்பிடுறது? சோழன்னு கூப்பிடுறதா, சோழன்னு கூப்பிடுறதா? பல பிரச்சனைங்க. சோழன்னா வடமொழி, ராஜ சோழன்னா வடமொழி. மதுரையில் ராஜாஜி பேரில் ஒரு மருத்துவமனை இருக்கு. அதை என்னன்ட்டாங்கன்னா, இது வடமொழியில் நாங்கள் எழுத மாட்டோம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், ராசாசி மருத்துவமனைன்னு எழுதினான். ஆனால் பாருங்க, எங்கள் ஆள் திருமுறை கண்ட சோழன், நம்முடைய ராஜராஜ சோழன், அவர் கல்வெட்டிலே தஞ்சாவூர் செவுத்திலேயே எழுதி வச்சிட்டார், ராஜ சோழன். அப்படி தாண்டா சொல்லணும். இதெல்லாம் தெளிவாகுது. சோழன் அப்படிதான் சொல்லணும். ராஜேந்திரன், இந்திரன், இதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆரியகுல சக்கரவர்த்தி. அவர் யாரு? ஆரியகுல சக்கரவர்த்தி. இந்த நாட்டுக்கு பேர் ஆரியவர்த்தம். ஜம்புத்தீவு பிரகடனம் என்ன பேரு? மருது சகோதரர்கள் சுதந்திர பிரகடனத்தை வெளியிடுறாங்க. சிவகங்கை பிரகடனம் வெளியிடல, புரியுதுங்களா? ராமநாதபுரம் சமஸ்தான பிரகடனம் வெளியிடல, பாஞ்சாலங்குறிச்சி சமஸ்தான பிரகடனம் வெளியிடல. அவர் வெளியிட்டது என்ன? ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்வீபம்ங்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு பேர். இந்த ஜம்புத்வீபம்ங்கிறது இமயம் முதல் ஈழம் வரை இருக்கு. இந்த ஜம்புத்வீபம் அந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டவெல்லாம் யாராரு? மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், ஊமைத்துறை, நம்ம தீரன் சின்னமலை, கோபால் நாயக்கர், புரியுதுங்களா? நம்முடைய மைசூர் திப்பு, அதுக்கப்புறம் மராட்டிய பேஷ்வாக்கள், இத்தனை பேர் கையெழுத்து போட்டு அவங்க என்ன கேட்டாங்க? அதனால தான் சொல்றோம், முதல் சுதந்திர போர், முதல் சுதந்திர பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனம். ஸ்ரீரங்கம் கோட்டையில் கொண்டு வச்சான். இந்த வார்த்தைகள் எல்லாம் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் அதை வடக்க வேற தெற்க வேற, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இமயமலையில் போய் கல் எடுத்துட்டு என்ன பண்ணா? கல் எடுத்துட்டு என்ன பண்ணா சொல்லு? கல் எடுத்துட்டு கண்ணகி கோயில் கட்டினா. நீ அதை ஒத்துக்குவியா? அவர் கங்கையில் போய் கங்கை தண்ணீரை யானைகள் மேலே ஏற்றி சோழகங்கம் ஏரி, பொன்னேரி, முந்தானேத்து எங்கள் அம்மா பேசினாங்க, சௌமியா, பொன்னேரி, சோழகங்கம், அது பேர் என்ன? சோழகங்கம். தரை வழியாகவும் போயிருக்காங்க, கடல் வழியாகவும் போயிருக்கிறாங்க. நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தை, தர்ம ராஜ்யத்தை நடத்தியது ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, இங்க இருக்கிற மூவேந்தர்களும் அப்படித்தான். இந்த செப்பேடு அதுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆதாரம். அது இப்போ தமிழ்நாட்டுக்கு வருது, முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, எந்த கட்சிக்காரனும் வரவேற்க மாட்டேங்கிறான். இவன் செங்கோல் வச்சதே பிடிக்கல அவனுக்கு. செங்கோல் நீங்கள் பாருங்க, உண்மையிலேயே அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கோயிலுக்கு நம்ம தலைவர் மோடி வந்தார். தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள் பாடப்பட்டது. அப்படி மோடி உட்கார்ந்துருக்கிறாரு, கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த கப்பற்படைக்கே ராஜேந்திர சோழன் பேரை வச்சார் நரேந்திர மோடி.
இந்த ராஜேந்திர சோழனுடைய இன்னொரு அம்சமாகத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆனைமங்கலம் செப்பேடு அவர் காலத்தில் வந்துருக்குது. தமிழ்நாட்டில் என்ன கேட்குறான், அவர் பார்லிமெண்ட் கட்டிடம் அதை புதுப்பிக்கிறார், புதுசாக கட்டுறாரு. தமிழ்நாட்டில் என்னன்ட்டான், நரேந்திர மோடி பல கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காருன்ட்டான். ஜி சிரிக்கிறதுக்காக சொல்ல, தமிழ்நாட்டில் அப்படி வச்சிருக்கிறான். உங்களை 10 ரூபா காயினை செல்லாதுன்னே பண்ணிட்டானுங்க. 10 ரூபா காயின் செல்லாதுன்னே பண்ணிட்டான். மோடி வெறுப்பு பிரச்சாரம், சனாதன ஹிந்து தர்ம எதிர்ப்பு பிரச்சாரம் ரொம்ப வலிமையா அந்த புத்தியில் உட்கார்ந்துருக்குது. இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சுட்டான். நரேந்திர மோடி இந்த செங்கோல் விஷயத்தை கேள்விப்பட்டு, நான்லாம் முதல்ல அங்கே எங்கள் மடத்துக்கு போவேன், திருவாவடுதுறை சன்னிதானத்துக்கு போகும்போது நான் சொல்லுவேன், பாருப்பா இப்படி தப்பா சுதந்திரம் வாங்கினாங்க. அங்கே அந்த படம் அது வெளியும் தெரியாதுங்க அங்கே. அது மட்டும்தான் நான் சொல்கிறது. நான் ஒரு 20 வருஷமாக அங்கே போகும்போது ஒரு முதல்ல பார்த்துட்டு இருப்பேன். நம்ம குருமகா சன்னிதானத்துக்கிட்ட சொல்லி அப்புறம் அவங்க ஒரு புஸ்தகமெல்லாம் போடுவாங்க. அதாவது சும்மா எங்கள் அளவில் இருந்த செய்தி தான் இது. எப்படியோ மோடிஜி காதுக்கு போய் இது சோழர்களின் செங்கோல். எங்கள் நந்தி தேவர் போய் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்காருன்னா, இப்போ நடந்து கொண்டு இருப்பது ஒரு சிவனடியாருடைய ஆட்சி. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அது எப்படிங்க அழகாக அந்த மண்டபத்தை, பாராளுமன்ற மைய மண்டபத்தில் அந்த கட்டட திறப்பு விழா, இங்கே இருக்கிற அந்த எல்லா ஆட்களையும், பெருவுடையார் கோயிலை கட்டும்போது கரூர் தேவருக்கு பெரிய மரியாதை பண்ணார் ராஜராஜ சோழன். எல்லா சிவாச்சாரியார்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை பண்ணார். சிவாச்சாரியார்களுக்கு மட்டுமல்ல, சலவை தொழில் செய்பவர்கள், சவர தொழில் செய்பவர்கள், தச்சர்கள், என்னங்க ஆடு மாடு மேய்ப்பவர்கள், எந்த ஜாதி வித்தியாசமும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் தன்னுடைய பட்டத்தை கொடுத்தாரு. நீங்க கல்வெட்டில் போக இன்னைக்கு இருக்குது. ஈரங்கொல்லிகள், எவ்வளவு அற்புதமான தமிழ் பேர் பாருங்க. வண்ணா இருக்கு. சலவை தொழில் சமூகத்துக்கு என்ன பேரு? ஈரங்கொல்லிகள். அவங்களுக்கு ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. இந்த பட்டம் பூரா எனக்கு வேண்டாம், ராஜராஜன் பட்டம். இந்த கோயிலை கட்டுவதற்கு பல வகையிலையும் நீங்க எல்லாம் உதவி செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தான் இதை பிற்காலத்தில் நிர்வாகம் பண்ண போறீங்க, ஆகவே உங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறேன். அவருடைய பட்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு. அவரை போய் அவர் ஜாதி, அவர் லேண்டை பிடுங்கிட்டார். ஏடா அவர் தானமாக கொடுத்தாரு எல்லாத்துக்கும். இறையிலி நிலம் அவங்க வழங்கிய தானங்கள் இருக்கே, பிராமணர்களுக்கு கொடுத்தது ஆமா கொடுத்தாரு, அதுக்கு பேர் பிரம்மதேயம். அதுக்கு பேர் என்ன? பிரம்மதேயம். கோயில்களுக்கு கொடுத்தது இறையிலி நிலம் தேவதானம், அதுக்கு பேர் என்ன? பௌத்த சமண விகாரங்களுக்கு கொடுத்தது பள்ளிச்சந்தம், அதுக்கு பேர் என்ன? பள்ளிச்சந்தம். இத்தனை தானங்கள் அந்த கோயிலின் மேலே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய. அது பெரிய இன்ஜினியரிங் மார்வலஸ். அது தஞ்சை பெரிய உடையார் கோயில், அது ஒரு உலக அதிசயம். அது அவ்வளோ பெரிய கல் எப்படி மேலே போச்சு? அதுக்கு எப்படிலாம் பண்ணாங்க? பாலகுமாரன் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அதெல்லாம் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டு வந்து கொடுத்த ஒரு பாட்டி, அந்த கோயிலில் விளக்கரிக்கிறதுக்காக தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்த அவங்களுக்கு மரியாதை. அதை செதுக்கின அந்த சிற்பி, அவருக்கு போய் இவரே அந்த சிற்பி அதை செதுக்கிட்டு இருக்கார். மன்னர் வருவது தெரியல, அவர் வெத்தலை மடிச்சு கொடுக்குறாரு, இவர் வெத்தலை மடிச்சு கொடுக்குறாரு இல்லையா, துப்புறாரு, இவர் போய் அந்த எச்சக்கலாடை பிடிக்கிறாரு. எப்பேற்பட்ட மன்னன், எவ்வளவு அற்புதமான ராஜதந்திரி, எவ்வளவு அற்புதமான அரசியல். காரணம் தர்மத்தின்படி அவங்க இருந்தாங்க. நீதிநெறி வழுவாத செங்கோல், அந்த செங்கோலை தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அதை கண்டறிந்து இங்கிருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் திறப்பு விழா அன்னைக்கு மைய மண்டபத்தில் திறப்பு விழா நடத்தி, இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் செங்கோல் ஆட்சி நடக்குது. ஜனாதிபதி உரையாற்ற வருகிற பொழுது, அதுவும் ஒரு பெண்மணி ஜனாதிபதி. ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. அவங்க சகோதரி இருக்காங்களா, அவங்க தான் அவருக்கு ராஜகுரு மாதிரி. சுந்தர சோழருக்கு 3 பேர், குந்தவை நாச்சியார், ஆதித்ய கரிகாலன்,
நம்முடைய ராஜராஜ சோழன். இப்போ இந்த நிறைய இந்த தனித்தமிழ் இயக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறவன் பூரா பிராமணன் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னுட்டான், ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியனை கொன்னுட்டான், தலை வாங்கிட்டான். ஆனால் நம்ம நாட்டை தர்ம ராஜ்யமாக அவர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். எல்லாமே சனாதன தர்ம முறைப்படி தான் நடந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம். ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு அவங்க வர்றாங்க, முன்னாடி செங்கோல் வருது, கொண்டு போய் மைய மண்டபத்தை. இப்போ ஜனாதிபதி உரை நடக்கும்போது எப்படி நடக்குது சொல்லுங்கள்? ஆகவே இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இன்றைக்கு நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது. அந்த செப்பேடெல்லாம் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ரொம்ப நல்ல எப்படியெல்லாம் நம்ம மக்கள் எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்காங்க, அமைதியாக வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க, பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஓவியத்திலும் சிற்பத்திலும் நாட்டியத்திலும் இலக்கியத்திலும் எந்த அளவுக்கு தலைச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், விருந்தோம்பல் செய்திருக்கிறார்கள், வியாபாரம் எப்படி செய்திருக்கிறார்கள், எல்லாமே இந்த ஆனைமங்கலம் செப்பேடு 30 வந்துடுது. அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன். அந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் 2 பகுதி இருக்குது. அது குலோத்துங்க சோழன் காலத்தில். குலோத்துங்க சோழன் யார்? அனபாய சோழன். அவருடைய காலத்தில் தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றுகிறார். எதுக்காக சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றுகிறார்? அனபாய சோழன் அப்போ மதமாற்ற காலம் துவங்கிருச்சு. என்ன மதமாற்றம்? அப்போ பௌத்தர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்து சமயத்துக்கு பிரச்சாரம் கிடையாது, சனாதன தர்மத்துக்கு சைவத்துக்கு பிரச்சாரம் கிடையாது, வைணவத்துக்கு பிரச்சாரம் கிடையாது. ஆனால் இந்த நாத்திக மதங்கள் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்க. முதல்ல மன்னனை மதம் மாற்றிட்டா போதும், அந்த நாடே நம்மக்கிட்ட வந்துடும். அசோகனை மதம் மாற்றினா ஒட்டுமொத்த நாடும் புத்த நாடாக மாறிப்போச்சு. அது மாதிரி மதுரையிலே நின்றசீர் நெடுமாறனை கூன்பாண்டியனாக அவரை வந்து மாற்றினாங்க, மதம் மாற்றினாங்க. அந்த நாடே என்ன நாடாக மாறிப்போச்சு? சமண நாடாக மாறிப்போச்சு. மன்னனையே மதம் மாற்றி ஒரு மத சார்புடைய அரசை அவர்கள் நடத்த துவங்கினார்கள். அப்போ தான் எங்கள் ஆளுகள்லாம் வந்தாங்க. நாவுக்கரசர் பெருமானை கொண்டு போய் எவ்வளோ கொடுமை பண்ணாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் எல்லாம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னா பெரும் பிரச்சனைங்கிறீங்க. ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே வர்றதுக்கே அனுமதி இல்லை. அவர் தங்குனார்னு வச்சுக்கங்க, அந்த தங்குற இடத்துக்கு தீ வச்சிட்டான். அவர் தங்கின இடம் தான் இப்போ மதுரை ஆதீனம். அவர் திருநீற்றுப்பதிகம் பாடி வென்று 3 விதத்தில் ஜெயிக்கிறார். அனல்வாதம், புனல்வாதம் இல்லைங்களா, சுரவாதம், நோயை குணப்படுத்துகிறாரு. இதிலெல்லாம் ஜெயிச்சு தான் நமக்கு மீண்டும் இந்த தர்மத்தை இங்கே நிலைநாட்டுறாங்க. சமணம் பௌத்தம் அந்த மதமாற்றமெல்லாம் அப்போ துவங்கிருச்சு. நாவுக்கரசரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கொண்டு போய் சுண்ணாம்பு கால வயலில் போட்டாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. பெருமான் கருணையினால் அவர் அப்படியே வெளியே வர்றாரு. கடல்ல கல்லை கட்டி தூக்கி போட்டுறான் நாவுக்கரசரை. அந்த மன்னன் தண்டனை, கொடும் தண்டனை. அந்த கடல்ல கல்லை கட்டி வீசின உடனே சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லே தெப்பமா மிதந்து நாவுக்கரசரை கரை ஏற்றுது. கரையேறிய குப்பம்ங்கிற ஊர் இன்னும் கடலூரில் இருக்கு, போங்க பார்க்கலாம். அயல் மத கொடுமைகள். எந்த காலத்திலாவது நீ சைவனா மாறு, நீ வைஷ்ணவனா மாறுன்னு பிரச்சனை இங்கே இருந்ததே கிடையாது. இங்கே மதசார்பற்ற தன்மை என்கிற பெயரிலே நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை நிறைய சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 8000 சமணர்களை கழுவேற்றிட்டாங்க. ஞானசம்பந்தர் வந்து பல முறை அவர்களோடு சமாதானமாக போகிறார். ஜெயிச்சாச்சு, சரி விட்டுருங்க. ஆனால் அவனா பிரச்சனை பண்ணுறான். இந்த சமய பூசல்கள் எல்லாம் இல்லாமல் தான் நம்முடைய சிவராஜ்யம் இருந்தது, தர்ம ராஜ்யம் இருந்தது, சோழர்களின் சாம்ராஜ்யம் இருந்தது, ராஜராஜ சோழனுடைய ஆட்சி இருந்தது. சமய பூசல்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களும் வாழ வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக
உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார நாடாக ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்சி சோழ மன்னருடைய ஆட்சி. அதுக்கு மிகப்பெரிய சான்று, பல சான்றுகள் இருக்கிறது. அதில் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மிக முக்கியமான சான்று. அது இன்றைக்கி நமக்கு திரும்ப கிடச்சிருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். இதை நாம் இன்னும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். மக்களுக்கு இதெல்லாம் பாடத்திட்டத்திலே சேர்த்தணும். பாடத்திட்டத்திலே இதெல்லாம் கொண்டு போய் சொல்லணும். தமிழ்லேயும் இருக்குது, அது படித்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம அந்த காலத்தில் பாலை ஆளாக்கு பால் இப்படிலாம் அளந்தோம் இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் என்ன அளவு முறைகள் என்ன இருந்தது, எடை போடுவது அது என்ன முறையில் இருந்தது, ஊரில் வரி வசூல் எப்படி இருந்தது, ஊர் காவல் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் வேலி போட்டாங்க, எப்படியெல்லாம் பத்திரம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லா விதமான நிர்வாகமும் நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய நிர்வாகம் ஒரு அற்புதமான அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஜனநாயக பூர்வமான அட்மினிஸ்ட்ரேஷன். அது கோவில்களின் நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. எல்லா கோவில்லையும் விளக்கறியணும், எல்லா கோவில்லையும் தேவாரம் பாடணும், எல்லா கோயில்லையும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்கணும், எல்லா கோயில்லையும் மருத்துவ சாலைகள் இருக்கணும். எல்லா கோயில்லையும், கோயில் தான் வைத்தியசாலை, கோயில் தான் நமக்கு கல்விச்சாலை, அங்கே தான் படிக்கணும், கோயிலை சார்ந்து தான் நம்ம வேலையே. அவ்வளவு அற்புதமான நம்முடைய அந்த நிர்வாகம் இருந்தது. ராஜராஜ சோழனுடைய பெருமை நிறைய உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்த பிறகு ராஜராஜ சோழன் காலத்திலே அவரால் கொடுக்கப்பட்ட நிபந்தம், அதன் பிறகு ராஜேந்திர சோழன் காலத்திலே செப்பேடுகளாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு குலோத்துங்க சோழன் காலத்திலே மீண்டும் 3 செப்பேடுகள் சேர்த்து அதை மறுபடியும் உறுதி செய்தார்கள். அந்த செப்பேடு ஒரு அற்புதமான ஆதாரம் நமக்கு இன்றைக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. இதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும். அது நம்முடைய முக்கியமான கடமை. தமிழ்நாட்டுக்கு தான் இது ரொம்ப தேவை. தமிழ்நாட்டில் இதெல்லாம் கொண்டு போய் சொன்னால் இனிமேல் அவன் பொய் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? பொய் பிரச்சாரம் பண்ண முடியாது, சனாதன தர்மத்தை குறித்து அவதூறு கற்பிக்க முடியாது, இவன் என் நிலத்தை பிடுங்கிட்டான்னு சொல்ல முடியாது. அதனால் இதை நம்ம நல்ல விதமாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். தமிழகத்திலே நம்முடைய சனாதன ஹிந்து தர்மம் வேறு, தமிழ் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். இப்போ எல்லாம் பல பிரச்சனை பண்ணுறாங்க. திருக்குறள் ஒரு இந்து சமய நூல் அல்ல, வள்ளுவர் ஹிந்து அல்ல, வள்ளலார் ஹிந்து அல்ல. இங்கே வள்ளலார் வச்சுருக்காங்க. வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் சொன்னோம். வள்ளலாரும் மனுநீதி தான். வள்ளலார் என்ன சொன்னார்? மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார். அவர் பேரே ராமலிங்க அடிகள். வள்ளலார் ராமநாம, நிறைய பேருக்கு யோசிக்கிறான், ஐயோ வள்ளலார் ராமநாம ஜெபம் எழுதினாரா? ராமநாமத்தினுடைய மகிமையை வள்ளலார் திருவருட்பாவிலே சொல்லுகிறார். அது ஒரு நிலை. இப்போ நம்ம மக்களை இந்து இல்லைன்னு சொல்ல வைக்கணும். சிவனையே இந்து இல்லைன்ட்டான். என்னங்க, யாரா தமிழன்னா ராவணன் தான் தமிழங்கிறான். தீபாவளி அன்னைக்கு நாம் ஒன்று பண்ணால் அவன் நரகாசூரனுக்கு அவனுக்கு விழா எடுக்கிறான். எவ்வளோ குழப்பம் பண்ணுறான் பாருங்க. எப்படா ராவணன் தமிழன் ஆவான்? என்ன சமாச்சாரம்? ராவணன் ஒரு பிராமணன். ராவணன் சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவன், வேதங்களை கற்று உணர்ந்தவன், வேதங்களை பாடி சிவபெருமானையே மனமிறங்க செய்தவன், மிகப்பெரிய சிவபூஜைக்காரன், ஈஸ்வர பட்டம் வாங்கினவன். அவங்க அம்மா டெய்லி சிவபூஜை பண்ணுறதுக்கு டெய்லியும் போய் கல் எடுத்து வச்சுட்டு சிவலிங்கம் என்னத்தை போய் நான் போய் கைலாய மலையவே கொண்டு வந்துடுறேன்ட்டு போய் கைலாய மலையை போய் அசைக்க முயற்சி பண்ணான். பெருமான் அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு அப்படி கால் விரலால் ஒரு அமுத்தம் திறர் மாட்டிக்கிட்டான். இப்போ இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது? சிவபெருமான்ட்டு சிவன் வேதங்களை பாடினால் சிவன் மனம் இறங்குவான். இந்த ஐடியா யார் கொடுத்தாரு தெரியுமா? நாவுக்கரசர். என்னடா நாவுக்கரசர் காலம் என்ன, ராவணன் காலம் என்னன்னு கேட்காதீங்க. வாகீச முனிவராக இருந்தவர் தான் நாவுக்கரசராக வந்தார். அந்த வாகீச முனிவர் வருகிற பொழுது இந்த ராவணனுக்கு சொல்லுகிறார், நீ சிவபெருமான இசையால் சாமவேதம் பாடின, நீ வீணை வித்வானப்பா. நம்ம எப்படி ஆடு வெட்டினா நமக்கு இது நடக்கும், அது மாதிரி நம்ம வழிபாடு அப்படி இல்லையா? கெடா வெட்டி காது குத்துறோம், அலகு குத்துறோம். அது மாதிரி அரக்கர்களுடைய வழிபாடு என்ன? அவன் தலையை அவனை எடுத்து, அவன் நரம்பு அவனை எடுத்து ஒரு வீணையை செஞ்சு, அரக்கனுடைய வழிபாடு தானே. அதில் அவன் ரொம்ப அற்புதமாக சாமவேதம் பாடி அதுக்கப்புறம் பெருமான் அவனை விடுவிக்கிறாரு. ஆனால் அவரை உடல வாகீச முனிவரை, நீ போய் ஒரு ஒழுக்கம் கெட்டவனுக்கு ஐடியா கொடுத்துருக்குற, நீ மறுபடியும் இந்த மண்ணில் போய் திருநாவுக்கரசராக பிறந்து
அது அவருடைய முதல் தேவாரத்தில் சொல்கிறார். கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமைகள் பல செய்தன நானறியேன். இல்லையா, அவருக்கு வயிற்று வலி ஏன் வந்தது பாருங்க. ராமாயணமும் திருமுறை எங்கே வருது பாருங்க. இவன் சொல்கிறான் ராவணனை அவர் பெரும்பாட்டன் தமிழன். எப்படியோ ராவணனையாவது ஒத்துக்கிட்டியடா. அதனால் தமிழ்நாட்டில் எது இருந்தாலும் இந்த தர்மத்தை, சனாதன தர்மம் ஆகாது, இந்த ஹிந்துன்னு சொல்லாத, இது மட்டும்தான் அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். இதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ராஜேந்திர சோழன் வழங்கிய ஆனைமங்கலம் செப்பேடு அசைக்க முடியாத ஆதாரம். அதை நாம் மக்களிடையே கொண்டு சென்று சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.